செல்வத்துள் எல்லாம் தலை. சரியா? இயல் 4 முகப்பு பக்கத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சங்ககால புலவர் குறமகள். திரும்ப திரும்ப சொல்லுங்க, கேட்டனா திரும்ப திரும்ப சொல்லுங்க. சரி, இயல் 4 உரைநடை பகுதி என்னது? ஆசிரியர் யாரு? உவேசா. நகுலன் கவிதைகள் காவியம் என்ற தலைப்பில புது கவிதையை படைத்தவர் யாரு? பிரமிழ். சரி, சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியர் இளங்கோவடிகள். சூரியனை பிரசவிக்கும் பாறை கோப்பில் முகமது. எந்த சிறுகதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது? பேர்களின் பேச்சு. பேர்களின் பேச்சு. மெய்ப்பாடு எத்தனை மொத்தம்? 8 என்று கூறியவர் தொல்காப்பியர். சரியா? அடுத்து திருக்குறளும் இருக்குது. பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள்ல 19ஆம் நூற்றாண்டின் தென்னை பள்ளிக்கூடங்களால் உருவாக்கப்பட்ட அறிஞர்கள் சிலரை கூறுக அப்படின்னு கேட்பாங்க. 19ஆம் நூற்றாண்டில் திண்ணை பள்ளிக்கூடத்தில் விளைந்த அறிஞர்கள் சிலரை கூறுக அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த பகுதியில எந்த பேர் எழுதினாலும் நமக்கு அது சரியான விடைதான். புரியுதா? அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த சென்னை புரசவாக்கத்தில் சர் MCT முத்தையா உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் சங்கத்தின் முதற் சொற்பொழிவாக எப்பொழுது நிகழ்த்த பெற்றது, எப்பொழுது அது சுதேசத்தில் வெளிவந்தது, அந்த ஆண்டு வருஷம் மாதம் மட்டும் எல்லாமே கட்டாயமா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, குருகுலம் என்றால் என்ன? 2 மதிப்பெண் வச்சிருக்கீங்களா? குருகுலம் என்றால் என்ன? அந்த காலத்தில் குருவுடைய இல்லமே பள்ளிக்கூடமாக இருந்தது, அதனால அதனை குருகுலம் என்று அழைத்தார்கள். சரியா? ரைட். அடுத்தது இதுல எத்தனை ஒரு மதிப்பெண் கேட்டாலும் எழுதலாம். இதுல கிட்டத்தட்ட ஒரு 20 கூட எழுதலாம் நம்ம தாராளமா. புரியுதா? இங்க பாருங்க, மில்டனின் சுவர்க்க நீக்கத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? யாரு? வெள்ளக்கால் பா சுப்பிரமணியனார். வெள்ளக்கால் பா சுப்பிரமணியனார். வெள்ளக்கால் பா சுப்பிரமணியனார் படித்த திண்ணை பள்ளிக்கூடம் எது? திருநெல்வேலி தெற்கு தெரு கணபதியார் திண்ணை பள்ளிக்கூடம். சரியா? அப்ப சுவர்க்க நீக்கம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஜான் மில்டன் என்று சொல்லக்கூடியவர். ஜான் மில்டன் அப்படின்னு பேர் ஆங்கிலத்துல. தி லாஸ்ட் பாரடைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல். சரி, அடுத்தது எத்தனை வருடங்கள் படித்திருக்கிறார்? 4 வருடங்கள். சரிங்களா? அடுத்தது வரலாற்று ஆய்வாளராக அறியப்படுபவர் யார்? வரலாற்று ஆய்வாளர் சொல்லிட்டு ஒரு 4 பேர் கொடுத்துட்டு மா ராசமணிக்கார் கொடுத்திருக்காங்க. வரலாற்று ஆய்வாளர் தமிழறிஞராகவும் திகழக்கூடியவர் மா ராசமாணிக்கனார். சரியா? யாரிடம் படித்தார்? மௌன குருவிடம். ராசமாணிக்கனார் யாரிடம் படிச்சாரு? மௌன குருவிட்ட படிச்சாரு. நற்றினில் உரையாசிரியர் யார்? பின்னத்தூர் நாராயணசாமி. நற்றினில் உரையாசிரியர் யார்? பின்னத்தூர் நாராயணசாமி. அவர் எங்க படித்தாரு? பின்னத்தூர் அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் முத்துராம பாரதி திணை பள்ளிக்கூடத்துல இலவசமாக படித்தார். சரியா? முத்துராம பாரதி திணை பள்ளிக்கூடத்தில் இலவசமாக படித்த சான்றோர் யாவர்? யாரு? ஆமா, பின்னத்தூர் நாராயணசாமி. அடுத்தது சுப்பிரமணிய பாரதியின் நண்பரும் தமிழறிஞருமாக திகழ்ந்தவர் யார்? நாவலர் சோமசுந்தர பாரதியார். நாவலர் சோமசுந்தர பாரதியார். அப்ப நாவலர் சோமசுந்தர பாரதியார் எங்கு படித்தார்? எட்டயபுர திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்தார். அடுத்தது சிலப்பதிகார உரையாசிரியர் யார்? வேங்கடசாமி. சிலப்பதிகார உரையாசிரியர் வேங்கடசாமி. வல்லம் குருசாமி வாத்தியார் திண்ணைப்பள்ளியிலும் படித்தார். வல்லம் குருசாமி வாத்தியார். அப்ப வேங்கடசாமி எங்க படிச்சாருன்னு கேட்டா நீங்க சொல்லுவீங்க வல்லம் குருசாமி வாத்தியார் திண்ணை பள்ளிக்கூடத்துல படிச்சாரு. அடுத்தது மதுரை பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்தவர் யார்? வாசுப மாணிக்கம். தனியாவே அவருக்கு ஒரு சான்றோர் சித்தத்துல கொடுத்திருக்காங்க நமக்கு, இல்லையா? சான்றோர் சித்தத்துல கொடுத்திருக்காங்க. வாசுப மாணிக்கம். அவர் எங்க படித்தார்? மகிபாலன் பட்டி நடேசனார் திண்ணை பள்ளிக்கூடத்துல படித்திருக்கிறார். அவர் எங்க படித்தாரு? மகிபாலன் பட்டி நடேசனார் திண்ணை பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்காரு. அடுத்தது ஆக்கா பெருமாள் இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லை என்ற நூலின் ஆசிரியர் யார்? பெருமாள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது மன்றங்கள். மன்றம் எங்கு அமைக்கப்படுவது? ஊரின் நடுவே மரத்தின் அடி மன்றம் அல்லது அம்பலம் என்று பேரு. சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல வேற என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அக்காலத்துல ஒரு வனத்துக்கு பக்கத்துல அந்த மரம் செடி கொடிகளுக்கு நடுவில பாடம் சொல்லி கொடுத்தது நிகழ்வாக அதே நினைவை அதே சூழலை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது பள்ளிக்கூடங்கள்ல மரம் செடிகளிலே வளர்க்கிறார்கள் அப்படிங்கிறது இதுல ஒரு கூடுதல் செய்தி. அடுத்தது பாத்தீங்கன்னா பள்ளிகள். பள்ளி அப்படிங்கிற சொல்லு எந்த மதத்தினுடைய கொடை?
ஜைன மதத்தினுடைய கொடை. ஜைன மதம்னா சமண மதத்தினுடைய கொடை. பள்ளி என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? படுக்கை. ஏன் அப்படின்னு பேர் வந்துச்சு? 11 படிச்சுமே நம்ம. அந்த சமண சமயத்தை சார்ந்தவர்கள் படுக்கையில் இருந்து எழுந்து அங்கே உட்கார்ந்து கொண்டு பாடம் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அதனால் அந்த இடம் பள்ளி, அதாவது படுக்கை என்ற பெயரிலே அழைக்கப்படுகிறது. அவங்க படுத்திருந்த இடம் குகைகளில சின்ன 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 மேடை மாதிரி போட்டு அங்கே படுத்துக்கிறாங்க. அங்கேயே எழுந்து உட்கார்ந்துட்டு பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனாலதான் அந்த பள்ளி அப்படிங்கிற சொல்லுக்கு படுக்கை அப்படிங்கிற ஒரு சொல்லும் பொருளும் நமக்கு கிடைத்தது அப்படின்னு தெரியுது. அடுத்தது பாத்தீங்கன்னா வித்யாரம்பம் பொருள் கூறுக. ரெண்டு வாட்டி பிடிக்கும். வித்யாரம்பம் வித்யாரம்பம் கல்வி தொடக்கம். வித்யாவியாசன் கல்வி பயிற்சி. வித்யாவியாசன் கல்வி பயிற்சி. உபாத்யாய ஆசிரியர். உபாத்யாய ஆசிரியர். அக்ஷராபியாசன் எழுத்து பயிற்சி. அக்ஷராபியாசன் எழுத்து பயிற்சி. கீழ்வாய் இலக்கம். பக்கத்துல கூட 1/2 எழுதிக்க. சரி, இப்ப எது கீழ்வாய் இலக்கம்? 1/2ல 2. சரி, மேல்வாய் இலக்கம். மேல்வாய் இலக்கம். குழிமாற்று. பெருக்கல் வாய்ப்பாடு. குழிமாற்று. பெருக்கல் வாய்ப்பாடு. உட்கார். எந்த வயதுல பிராயம் அப்படின்னு சொல்றாங்க? பிராயம் என்னப்பா? பிராயம் வயது. எந்த பிராயத்துல முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்காங்க? 5ஆம் பிராயத்தில். இப்பொழுது அம்மா என்றவுடன் இல்லையா? அம்மா அப்படின்னு சொன்னப்ப என் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சுறாங்க. அம்மா தானப்பா? 2.5 வயதுல அனுப்பிச்சுடுவாங்க. 2.5 வயது 2 வயதுல அனுப்பிச்சுட்டுறாங்க. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த ஏட்டின் மீது மஞ்சள் பூசித்து. என்னது பூசித்துனா? பூஜை செய்து. சரியா? இங்கதான் பூசி சொல்லிட்டாங்களே, அப்புறம் நான் பூசித்து பூஜித்து அப்படின்னா பூஜை செய்து, பூசை செய்து. புரியுதா? ஆமா, பூசை செய்து பையிடம் கொடுத்து வாசிக்க சொல்வார்கள். உபாத்தியாயர் நெடுங்கணக்கை சொல்லிக் கொடுக்க. நெடுங்கணக்குனா வாய்ப்பாடுகள். சரியா? ஆ முதல் அவ் வரை, கா முதல் இன் வரை, அடுத்தது இக் முதல் இன் வரை, அடுத்தது இந்த வாய்ப்பாடுகள் இருக்குல்ல, பெருக்கல் வாய்ப்பாடு, கூட்டல் வாய்ப்பாடு, இதெல்லாம் அடங்கிய அந்த தொகுதிக்கு பேரு நெடுங்கணக்கு. தமிழ் எழுத்துக்கள்னு கூட சொல்லலாம். தமிழ் எழுத்துக்கள் இப்படி கூட சொல்லலாம். ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா அதை பின்பற்றி உபாத்தியார் ஒன்றை சொல்ல அதை மாணாக்கர் பலரும் சேர்ந்து சொல்வதை என்ன சொல்றாங்க? முறை வைப்பது. பக்கத்துல 2 மதிப்பெண் எடுத்துக்கீங்க. முறை வைப்பது என்றால் என்ன? ஆசிரியர் ஒன்றை சொல்ல அதை பின்பற்றி மாணவர்கள் சொல்லுகிற முறை பேரு முறை வைப்பு. அவர் இல்லாத நேரத்துல யாரு முறை வைப்பார்கள்? யாரு? சட்டாம்பிள்ளை. வகுப்பறை தலைவன். யாரு? வகுப்பறை தலைவன். மையாடல். மையாடல்னா என்ன அர்த்தம்? மை தடவுதல் இல்லையா? அப்ப அந்த ஓலைச்சுவடி மீது மையை தடவுகின்ற அந்த விழாவுக்கு பேரு மையாடல் விழா. அப்படி மை தடவி வாசிக்க செய்கின்ற அந்த விழாவுக்கு பேரு மையாடல் விழா. இப்ப அந்த மை எப்படி தயாரிக்கிறாங்க நீங்க சொல்றீங்க. சரிங்களா? எத்தனை பொருட்கள் சொல்லுங்க வரிசையா? 5 பொருளையும் கூட்டி செய்கிற மை. அதை வந்து அந்த ஓலைச்சுவடி மீது தடவுவார்கள். அதனால கிடைக்கக்கூடிய 2 பயன். முதல் காரணம் என்னது? அது மேல தடவுறதுக்கு என்ன காரணம்? நேரா கண்ணுக்கு குளிச்சுன்னா முதல்ல கண்ணுல பூசிக்கலாமே இல்ல? அப்படிலாம் கிடையாது. அது முதல்ல தெரியுது. அந்த முதல்ல எழுத்துக்கள் தெளிவா தெரியணும். அதை நான் சின்ன சின்னதா எழுதுவாங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஏன்னா ஒரு ஓலைச்சுவடியில ஒரு பக்கத்துல 20 இருந்து 30 வரிகளுக்கு வரைக்கும் எழுதுவாங்க அப்படின்னு பார்த்திருக்கோம். அப்ப மிக மெல்லிதா இருக்க கிட்ட வச்சு பார்க்கணும். அதனாலதான் நம்ம பார்த்திருக்கோம். அந்த எழுத்துக்கள் செவ்வனே தெரிவதற்கும் கண்களுக்கு குளிர்ச்சி தருவதற்கும். புரியுதா? அடுத்தது இதைத்தான் அவங்க அக்ஷராபியாசம் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல ஆசிரியர் மணல்ல எழுதி பழகுவார். அதுக்கப்புறம் மாணவர்கள் அது மேல எழுதுவாங்கன்றது தெரியுது நமக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா மனத பயிற்சிக்கு உதவிய நூல்கள் சொல்ல தேவையில்லை, தெரிஞ்சுக்கிறீங்க. 2 மதிப்பெண். அதுக்கப்புறம் ஞாபக சக்தியை விருத்தி செய்வதற்காக அக்காலத்தில் ஆசிரியர் செய்த செயல்கள் யாவை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். என்ன சொல்லுவாங்க? ஞாபக சக்தி விருத்தி செய்வதற்காக பாடம் முடிந்த பின்பு அது முதல்ல வச்சுக்கலாமா இல்ல மனப்பாட பகுதிகளை வச்சுக்கலாமா? முதல்ல எப்படி சொல்றாங்க? அவங்க ஞாபக சக்தி விருத்தி செய்வதற்காக எதுகை மோனை அப்புறம் அகரவரிசையில் இருக்கக்கூடிய பாடல்களை முதல்ல சொல்லி கொடுத்துருக்காங்க. அரஞ்செய விரும்பு, ஆறு சினம்,
ரெண்டாவது வரி மூணாவது வரி என்னன்னு நமக்கு தெரியும். என்னது? ஈல ஆரம்பிக்கும் அப்படின்னு தெரியும். இது ஞாபகத்தில் வருவதற்காகத்தான் அகர முதலில் இருக்கக்கூடிய அல்லது அகரவரிசையில் இருக்கக்கூடிய பாடங்களை முதல்ல சொல்லி கொடுத்தாங்க. சரி, பாடம் சொல்லி கொடுத்த பிறகு வீட்டுக்கு போகிற பொழுது என்ன சொல்லி அமைச்சிருக்காங்க? பூ, மிருகம், பட்சி, ஊர் இவற்றின் பெயர்களில் வகைக்கு ஒவ்வொன்றை உபாத்தியாயர் சொல்லிக் கொடுப்பார். போகும்போது பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு 4 விஷயத்துல ஒண்ணு சொல்லி கொடுப்பாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 4 விஷயத்த சொல்லி கொடுத்தாரு. என்னது? முதல்ல பூ, அப்புறம் ஊர், அப்புறம் பட்சி, அப்புறம் மிருகம். இப்படி இந்த 4 ஒவ்வொன்னு உனக்கு என்ன சொல்லி தந்த? பூ சொல்லி தந்த. உனக்கு என்ன பூ சொல்லி தந்த? உனக்கு என்ன பூ சொல்லி தந்த? அனுப்பின அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா கேட்பாங்க. புரியுதுங்களா? அப்ப ஒவ்வொருத்தரும் 4 பேரை ஞாபகத்துல வச்சிருந்துருக்கணும். அது இதுல பூல ஒன்று இருக்கும், அப்புறம் மிருகத்துல ஒன்று இருக்கும், அப்புறம் பட்சியில ஒன்று இருக்கும், இன்னொன்று ஊர் பெயர் ஒன்று இருக்கும். சரிங்களா? இப்படி இந்த 4 விஷயங்கள்ல சொல்லி அனுப்பாரு. மறுநாள் வந்த உடனே அவங்க சொல்லி சொல்லணும் வந்து. சரியா? என்னென்ன விஷயம் சொல்லுங்க? திரும்ப பட்சினா பறவை. சரி, அடுத்தது பள்ளிக்கு முதலில் வருவனை எவ்வாறு அழைத்தார்கள்? வேதான் பொருள் கூறுக. பிறரை விட மாறுபாடான அல்லது வேறுபாடான சிந்தனை உடையவனை என்ன சொல்றாங்க? வேத்தான் என்று சொல்லலாம். வேறுபட்டவன், பிறரிடமிருந்து வேறுபட்டவன். எவ்வாறு வேறுபட்டவன்? அவன் ஒழுக்கத்திலும் கல்வியிலும் பிறரிடமிருந்து வேறுபட்டவன் அப்படின்னா சிறந்தவன் என்பது பொருள். நேர்மறை சிந்தனைகள் தான் சொன்னோம். சரி, அடுத்தது இந்த கடைசி 2 வரி ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி நம்ம பார்த்திருக்கோம். எங்க? அக்காலம் முதல் இக்காலம் வரைக்கும் கல்வியில் ஏற்பட்ட மாற்றங்கள் அப்படிங்கிற போது இந்த 2 வரியில ரொம்ப முக்கியமா சொல்லணும். இது பிள்ளைகளுக்கு மணல் தான் சிலேட்டு நிலையில் இருந்தது. எழுதி அடிச்சிட்டாங்களா? ஸ்லேட்ல யாரும் பாத்திருக்கியா? ஸ்லேட் பாத்திருக்கியா? எழுதிருக்கியா? யாராச்சும் ஸ்லேட் எழுதிருக்கியா? ஆமா, ஏன்னா நீங்களா வந்து ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடியவர்கள். அதனால நீங்களா வந்து கொடுக்கும் போதே பென்சில் தான் கொடுத்துப்பாங்க. பென்சில் தான். ஸ்லேட்ல எழுதினீங்களா? சரி சரி, பரவாயில்ல, ஞாபகம் தெரியுது உங்களுக்கு. அப்ப பல்பத்துல எழுதினீங்களா? சாக் பீஸ் தான் கொடுத்தாங்களா? பல்பம் தான். அது எத்தனை பேர் எழுதிட்டு வீட்டு சாப்பிட்டுருக்க? இன்றளவும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறாங்க. 12ஆம் வகுப்புல கூட எருமான பேர் வளர்ந்த பிறகும் இன்னும் சின்ன கட்டி அது இந்த மாதிரியான கட்டிகளை சாப்பிடக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? ரைட். இருந்தா போக்கிக்க சொல்லுவோம். தோழிகள் யாரா இருந்தாங்கன்னா சொல்றியா? நீயே சாப்பிடுறியா? சாப்பிடுறது இல்லையா? நல்ல பிள்ளை. சரி சரி, மேல ஒரு பிள்ளை இருந்தா அதனால சொல்றேன். சரி, அடுத்தது இன்னொரு விஷயம். அதுக்கப்புறம் அந்த மணல் தான் சிலேட்டின் நிலையில் இருந்தது. மணல எடுத்து திரும்ப அடிச்சு திரும்ப எழுதலாம் இல்லையா? இப்பொழுது பார்த்தா அந்த ஸ்லேட்ல எழுதி அடிச்சுட்டு இருந்திருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பனை ஏடுதான் புத்தகம். பனை ஏடு இல்லையா? ஓலைச்சுவடி தான் இப்போதைய புத்தகம், நாம வச்சுக்கிற புத்தகம். அப்புறம் எழுத்தாணியே பேனா. இப்ப நம்ம பேனா எடுத்து எழுதிருக்கோம். அந்த காலத்துல எழுத்தாணி எது பேனாவாக இருந்துச்சு? அந்த எழுத்தாணி தான் பேனாவாக இருந்திருக்கிறது. கற்பிக்கப்பட்ட நூல்கள் உனக்கு தெரியும். ஆத்திச்சுடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி. கணிதத்துல கீழ்வாய் இலக்கம், மேல்வாய் இலக்கம், குழிமாற்று, நெல்லிலக்கம் இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இந்த சுவடிகள் அடங்கிய தொகுதிக்கு என்ன பேரு? பிரபவாதி சுவடி அப்படின்னு பேரு. இங்கேயும் ஆசிரியர் யார் வராங்க? இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லை. ஆகா பெருமாள் தான் வராரு. அடுத்தது எழுத்தாணிகள் எத்தனை வகைப்படும்? என்னென்னது? விளக்குக அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? எழுத்தாணியின் 3 வகைகளை விளக்குக அப்படின்னு கேட்பாங்க. அப்ப 3 வகைகள் என்னென்ன எழுதணும், அப்புறம் ஒன்னொன்னா தலை போடணும். வார் எழுத்தாணி, ஒரு பக்கம் எழுத்தாணியும் மறுபக்கம் வாருவதற்கு கூடிய கத்தியும் இருப்பதனால, கூர்மையான கத்தியும் இருப்பதனால அதை ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்குவதற்கு, அதை வாழ்வதற்காக பயன்படுத்துகிறார்கள். அதனால் இந்த எழுத்தாணிக்கு பேரு வார் எழுத்தாணி. மடக்கெழுத்தாணி அப்படின்னு சொன்னா அதுல ஒரு பக்கம் கூர்மையான கத்தியும் இன்னொரு பக்கம் எழுத்தாணியும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை மடக்கி விடுவது போன்று பேனா கத்தி போன்று அமைப்பு அதுல இருப்பதனால என்ன சொல்றோம்? நம்ம மடக்கு எழுத்தாணி என்று சொல்றோம். குண்டு எழுத்தாணி அப்படின்னா கூர் மங்கிய நிலையில் இருக்கக்கூடிய எழுத்தாணியை தான் நம்ம குண்டு எழுத்தாணி சொல்றோம். இது எழுதுவதற்கு முதலில் வருகின்ற, அதாவது இளம் பிராயத்தில் பள்ளிக்கு முதலில் வருகின்ற அந்த மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு எழுத்தாணியாக இருக்கிறது. இது கூர் மங்கி இருப்பதனால அவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற கூடுதல் செய்தியையும் நீங்கள் புரிந்து கொண்டு எழுதுதல் வேண்டும். புரியுதா? ஏடு எழுதும் வழக்கம். இதுல என்ன செய்தி சொல்லியிருக்காங்கன்னா 20 இருந்து 30 வரிகளுக்கு வரைக்கும் எழுதிருந்திருக்காங்க. இப்போ நீங்க புத்தகத்துல எப்படி இந்த குறிப்பேடுல எப்படி வேகமா எழுதுறீங்களோ அதே போல அந்த காலத்துல ஓலைச்சுவடியிலும் வேகமாக எழுதியிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் நமக்கு தெரிகிறது. அடுத்தது இந்த
ஏடுகள்ல தனித்தனியே தாம் மேலே எழுதி அதை போல எழுதி வர சொல்வார்கள். இதற்கு சட்டம் என்று பேரு. இன்னொரு சட்டம் நான் சொல்லி கொடுத்திருக்கேன். 2 சட்டம் சொல்லியிருக்கேன். புத்தகத்துல வரக்கூடிய ஒண்ணு சட்டம், ஏற்கனவே புத்தகத்துல இருந்த இன்னொரு சட்டம், 2 சட்டம் சொல்லியிருக்கேன். ஒன்று ஓலைச்சுவடி மேல வைக்கக்கூடிய அட்டை கட்டை, அது பேரு சட்டம் அப்படின்னு பேரு. இங்க என்ன சொல்லிருக்காங்க, நான் மேல இதுதான் ஆர்டர், ஆணை பிறப்பிச்சிருக்கேன், இப்படிதான் எழுதணும், இதுதான் சட்டம், உனக்கு புரியுதா, இதே மாதிரி தான் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால அதுக்கு பேரு சட்டம். 2 வரியில மேல எழுதிட்டு கீழே இதே மாதிரி எழுதிக்கலாம், ஆணை பிறப்பிக்கிறாங்க இல்லையா, அதனால அதுக்கு பேரு சட்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க. புரியுதா? ரைட். அடுத்தது, சுவடிகளை வைத்துக் கொள்வதற்கும் எடுத்து செல்வதற்கும் பயன்படக்கூடிய கருவிக்கு என்ன பேரு? தூக்கு. வேற ஒரு பேரு அசை என்று பேரு. எழுத்தாணிக்கு வேற பேரு ஊசி என்று பேரு. எழுத்தாணிக்கு வேற பேரு ஊசி என்று பேரு. சரி. அன்பினால் அடக்குதல் இல்லையா, மாணவர்கள் மறந்தும் கூட தவறு புரியாத ஒரு நிலை இருந்தது அவங்களுக்கு அந்த காலத்துல. ஏன்னா அவர்கள் மேல் இருந்த அந்த ஒரு பக்தி, அந்த ஒரு பயம் அவர்களுக்கு தவறு புரியாத ஒரு சூழலை உருவாக்கி தந்திருக்கிறது. அதனால தண்டனைகள் அங்க தேவையில்லை. தப்பு பண்ணாதானே தண்டனை, அவங்க தப்பே பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கி இருந்திருக்கிறார்கள் அந்த காலத்திய ஆசிரியர்கள். அப்புறம் வாதம் புரிதல் அப்படின்னு சொன்னா, வாதம் புரிதல் பற்றி கூறக்கூடிய நூல் எது? மதுரை காஞ்சி. அடுத்தது பாத்தீங்கன்னா வினாதல் வினாயவை விடுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது? நன்னூல். வினாதல் வினாயவை விடுத்தல் அப்படின்னு அர்த்தம், கேள்விகளை கேட்டல் பதிலை சொல்லுதல் என்கின்ற இந்த பழக்கத்தை நாம பழக்கமாக்கி கொள்ளுகிற போது நம்மிடம் இருக்கக்கூடிய மடம் நனி இகக்கும் அப்படிங்கிறாங்க. மடம் அப்படின்னா மடமை தன்மை, அறியாமை. நனி இகக்கும் அப்படின்னு அர்த்தம், நீங்கும், நம்மிடம் இருந்து நீங்கும் அப்படின்னு அர்த்தம். எதை வழக்கமாச்சுக்கிற போது, நான் படித்ததை பிறர்கிட்ட கேள்வி கேட்டும் அவர் கேட்கிற கேள்விக்கு பதிலை சொல்லும் என்கின்ற இந்த முறையை நான் தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்கிற பொழுது எனக்கு என்னோடு இருக்கக்கூடிய அறியாமை என்கின்ற இருள் விலகி செல்கிறது. ஓதர் பிரிவுக்கு எத்தனை ஆண்டுகள்? பிரிவுகள் மொத்தம் எத்தனை இருக்கு? 6 அப்படின்னு சொல்ற நூல் எது? தொல்காப்பியம். அடுத்தது ஓதர் பிரிவுக்கு எத்தனை ஆண்டுகள்? 3 ஆண்டுகள். எப்ப கூட போய் படிச்சிருந்திருக்காங்க அவங்க? திருமணத்துக்கு பிறகு கூட வெளியூர் சென்று அவர்கள் பிரிந்து படித்திருக்கிறார்கள். அப்படி பிரிந்து போகிற போது எத்தனை ஆண்டுதான் பிரிஞ்சிருக்கலாம்? 3 ஆண்டுகள். ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன பண்ண பிரிஞ்சிருக்கலாம், 3 வருஷம் படிச்சு பிரிஞ்சிருக்கலாம். அதுக்கப்புறம் பிரியக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த நவத்வீபம் அப்படிங்கிறது என்னது? நவத்வீபம் வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரு. வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஊரு பங்களாதேஷ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பங்களாதேஷ். அங்க இருந்த ஒரு ஊர் பேரு நவத்வீபம் அப்படின்னு பேரு. அங்க இருக்கக்கூடிய ஒரு சிற்றூருக்கு. சரி. தஞ்சாவூரில் இருந்த ஆகம சாஸ்திர பண்டிதர் யார்? ஒரு மதிப்பெண். தஞ்சாவூரில் இருந்த ஆகம சாஸ்திர பண்டிதர், ஆமா, சர்வசிவ பண்டிதர். சர்வசிவ பண்டிதர் என்பவரிடத்தில் பல அந்நிய தேசத்து மாணாக்கர்கள் வந்து கல்வி கற்று சென்றனர் என்ற செய்தி எங்கு இடம்பெற்றிருக்கிறது? முதல் ராஜராஜ சோழன் காலத்தில் தஞ்சையில் பொறிக்கப்பட்ட சாசனம் ஒன்றில் தெரிகிறது. தஞ்சாவூர், முதல் ராஜராஜ சோழன், அதுக்கப்புறம் சர்வசிவ பண்டிதர். ஞாபகம். அடுத்தது, உயிர்மீட்சி என்ற நூலின் ஆசிரியர். உயிர்மீட்சி உவேசா. பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்களில் இடம்பெற்றுக்கூடிய கற்றை தொகுப்பு உயிர்மீட்சி. அப்புறம் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் தெரியும். உவேசாவினுடைய பன்முகங்கள் யாவை? 2 மதிப்பெண். இணையற்ற ஆசிரியர், புலமை பெருங்கடல், அதுக்கப்புறம் சிறந்த எழுத்தாளர், பதிப்பாசிரியர், பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி பதிப்பிக்க 5 செய்திகள். பன்முகங்களுக்கு. சரி. அவருக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு பக்கங்கள் யாவை? சென்னை பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் பட்டத்தை வழங்கி சிறப்பு செய்தது. இது 2 மதிப்பெண்ல கேட்பாங்க கட்டாயமா. எழுதி பார்த்துக்க. இதெல்லாம் வாய்மொழி தேர்வு சொல்லிருக்கீங்க, எழுத்து தேர்வுல பிழையெல்லாம் எழுதுவதற்கு முயற்சி செய்யுங்கள். சரியா? அங்கே ஒரு குறி போட்டு வச்சுக்கோ, எழுதி பார்க்கணும். கும்பகோணம் அரசு கல்லூரியிலும் சென்னை மாநில கல்லூரியிலும் தமிழாசிரியராக பணியாற்றியவர் யார்? உவேசா. உவேசா எங்கெங்கெல்லாம் பணியாற்றி இருக்கிறார்? முதல்ல எங்க இருக்க? கும்பகோணம் அரசு கலை கல்லூரியிலும். அடுத்தது, ஆமா, இங்க தமிழாசிரியராக பணியாற்றி இருக்கிறார். ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா அவரது திருவுருவ சிலை எங்க இருக்கிறது? மாநில கல்லூரியில. அவர் வேலை பார்த்தா அந்த மாநில கல்லூரியில வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் அமைக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடல்னா இந்த மெரினா பீச்சை நோக்கி எதிர்க்கிறது. சரி. அடுத்தது, அவர் பெயரால் நூலகம் எங்க இருக்கிறது? திருவான்மியூர்ல இருக்கு. அவர் பெயரால் நூலகம் இருக்குது. சரி. நகுலன் கவிதைகள் இதுல நமக்கு சேர்ந்தது.
நகுலன் கவிதைகள். அந்த நகுலன் கவிதைகள் என்ற தொகுப்பிலிருந்தே ஒரு கவிதை நமக்கு எடுத்து கொடுத்திருக்காங்க. அவருடைய இயற்பெயர் டி கே துரைசாமி. எங்கு பிறந்தார், எங்கு வாழ்ந்தார்? ஆமா, கேரள மாநிலம். ஆமா, தமிழில் பல சிற்றிதழ்களையும் எழுதி வந்தவர். புதுக்கவிதை வடிவம் தமிழ் தடம் பதித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் புதுக்கவிதை மூலம் வாழ்வியலுக்கு தேவையான கருத்துக்களை நறுக்கென்று கூறியவர். அப்ப வாழ்வியலுக்கு தேவையான கருத்துக்களை புதுக்கவிதை வாயிலாக நறுக்கென்று கூறியவர் நகுலன். கேள்வி, ஒரு மதிப்பெண். சரியா? அடுத்தது, கண்ணாடியாகும் கண்கள் என்ற நூலின் ஆசிரியர். ஆமா, நகுலன் இயற்றிய பிற நூல்கள் யாவை? நாய்கள், வாக்குமூலம், எழுதிச்சுக்கணி. ஆமா, அப்ப இந்த 4 எடுத்து எழுதுறீங்க. இங்க 2 கொடுத்துருக்காங்க, நான் ஒரு 2 எழுதி சொல்லிருப்பேன் இல்லையா? ஒரு 4 எடுத்து எழுதுங்க. அடுத்தது, பாரதியின் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? பாரதியின் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் என்ன பேர்ல கூட எழுதி வச்சுக்க? லிட்டில் ஸ்பேரோ எழுதி வச்சிருக்க. ரைட், வாழ்த்துக்கள். அடுத்தது பாருங்க, காவியம். காவியத்தின் பொதுவான பாடுபொருள் வாழ்வு. காவியத்துக்கான பொதுவான பாடுபொருள் வாழ்வு. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுன்னு சொல்லியிருக்கேன் நானு. இதுக்கான அடி வரையறை என்ன? 2 2 3 3 2. ஞாபகம் வச்சுக்கீங்க. ரைட். அடுத்தது, பிரமிழ் என்ற பெயரில் எழுதியவர் சிவராமலிங்கம். சரி, எங்கு பிறந்தார் சிவராமலிங்கம்? இலங்கையில் பிறந்தார். சரி, அவருடைய பிற பெயர்கள் எத்தனை? அது மாதிரி 26 பெயர்கள். இதனால அவரை பார்த்தோம். எண்கணிதம் அவருக்கு தெரியும் என்பதனால அப்பப்போ பெயரை மாற்றி கொண்டிருந்திருக்கிறார். சரி, அடுத்து, புதுக்கவிதை, விமர்சனம், சிறுகதை, நாடகம், மொழியாக்கம் என பல்வேறு தளங்களில் இயங்கியவர். அப்போ பிரமிழுடைய பன்முகங்கள் யாவை? பிரமிழுடைய பன்முகங்கள் கவிஞர், விமர்சனர், அதுக்கப்புறம் சிறுகதை ஆசிரியர், நாடக ஆசிரியர், மொழியாக்கம் செய்பவர் என பல்வேறு தளங்களில் இயங்கி வந்தவர். நாம அப்படி மாத்திக்க வேண்டியதுதான் அதுக்கேற்ற மாதிரி. சரிங்களா? அடுத்தது, ஓவியம், சிற்பம் ஆகியவற்றில் ஈடுபாடு கொண்டிருந்தவர் யார்? ஆமா, பிரமிழ் ஈடுபாடு கொண்டிருந்த துறைகள் யாவை, கலைகள் யாவை? அதுவும் என்ன சிற்பம் கூட எழுதி வச்சிருக்க? களிமண் சிற்பங்கள் எழுதி வச்சிருக்கியா? ஆமா. அடுத்தது, இவர் கண்ணாடி உள்ளிருந்து, அங்க கண்ணாடி ஆகும் கண்கள், இங்க கண்ணாடி உள்ளிருந்து. குழப்பம் வந்துடக்கூடாது, தெளிவாப்படுத்துக. கண்ணாடி உள்ளிருந்து என்னது, கண்ணாடி ஆகும் கண்கள் யாருடையது பாத்துக்க. கைப்பிடி அளவு கடல் உள்ளிட்ட கவிதை நூல்கள். அப்ப இந்த பிரமிழ் எழுதிய கவிதை நூல்கள் யாவை? திரும்ப சொல்லுங்க. பிரமிழ் எழுதிய கவிதை நூல்கள். ஆமாம், இவருடைய கவிதைகள் ஒட்டுமொத்தமாக என்ன தலைப்புல பதிப்பிக்கப்பட்டது? ஆமாம், லங்காபுரி ராஜா எவ்வகை நூல்? நட்சத்திரவாசி, வெயிலும் நிழலும். அடுத்தது, சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியர். ஆமா, எந்த மரபை சேர்ந்தவர்? சேர மரபை சேர்ந்தவர். அவருடைய அண்ணன் சேரன். பெற்றோர் இமயவரம்பன் நெடுஞ்செழியலாதன், தாய் நற்சோனை. இமயவரம்பன் நெடுஞ்செழியலாதன், தாய் நற்சோனை. அவருடைய காலம் இளங்கோவடிகளுடைய காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. சரி, அடுத்தது, எத்தனை காண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது? முதல் காண்டம் 3. மூவேந்தர்களை பற்றிய நூல். அதுல புகார் காண்டத்துல யாருடைய சிறப்பு? மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். அடுத்தது, இத சேரன் கொடிக்கு பில் அதெல்லாம் அங்கே வந்ததா? சரி, பெருந்தோல் மடந்தை. இந்த பெருந்தோல் மடந்தையாக அறியப்படுபவள் யார்? ஆமா, பெருந்தோல் இலக்கண குறிப்பு தருக, பிரித்து புணர்ச்சி விதி தருக. இனமிகர். அவ்வளவுதான். இருபதன் இனமிகர். குறிகுழல் பொருள் தருக. தாது பொருள் கூறுக. தாது. மகரந்தம். மகரந்தம். சரி, அடுத்தது, ஆடலும் பாடலும் அழகும். அப்ப மாதவி திறன் பெற்ற 3 கலைகள். அழகு என்பது ஒப்பனை. சரி, அடுத்தது, அவர் பயிற்சி எடுத்த ஆண்டுகள் 7 ஆண்டுகள். பயிற்சி தொடங்கிய ஆண்டு
5. அரங்கேற்றம் செய்த ஆண்டு 12வது வயது. சரி, நாட்டிய அரங்கின் அமைப்பு இது 4 மதிப்பெண்ணா இருந்தது, இப்ப 6 மதிப்பெண்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால அந்த 6 மதிப்பெண்ணுக்கு எப்படி எழுதணும்னு நான் உங்களுக்கு புத்தகத்துல குறிச்சு கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதன் அடிப்படையில தெளிவா எழுதுங்க. மிக 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 முக்கியமான வினா. ரைட், பாத்துக்க. அடுத்தது மங்கள பாடல் ஒலித்த முறை, இசைக்கருவிகள் ஒலித்த முறை. அது 2 மதிப்பெண்கள் இருக்கு. உங்களுக்கு இங்கேயே கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். அதனால அந்த கருவிகள் வரிசைப்படுத்திக்கங்க. அடுத்தது மனப்பாட பகுதியில என்னென்ன எழுத்துக்கள் வரி இருக்குன்னு பாத்துங்க. குழல் வழி நின்றது யாழே, யாழ் வழி தன்னுமை நின்றது தகவே தன்னுமை, பின்வழி நின்றது முழவே முழவொடு, கூடி நின்று இசைத்தது ஆமந்திரிகை. என்ன பண்ணணும், திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அடுத்தது மாதவி மன்னனிடம் பெற்ற பரிசுகள் யாவை? 1 தலைக்கோல். எடுத்தோடனே தலைக்கோல் சொல்லிருங்க. தலைக்கோல் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன சிறப்பு செஞ்சாங்க நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப அந்த தலைக்கோல் பரிசு பெற்றால் அதனால அவருக்கு கிடைக்கப்பட்ட பெயர் தலைக்கோலி அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் அவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது, தலைக்கோல் அறிவை அப்படின்னு பேரு. தலைக்கோல் அறிவை. அதுக்கப்புறம் ஒரு பரிசு பெற்றால் 1008 கழஞ்சு உடைய ஒரு பொன் மாலையை பரிசாக பெற்றார். சரியா? தங்க நாணயங்கள் பதிக்கப்பட்ட 1008 தங்க நாணயங்கள் பதிக்கப்பட்ட ஒரு பொன் மாலையை அவள் பரிசாக பெற்றாள். அப்புறம் ஒரு பூ மாலையை பரிசாக பெற்றாள். அந்த மாலை தான் அவனுடைய தாய் அதை விற்பனைக்கு அனுப்பினாள். சரியா? என்னுடைய தோழிகிட்ட. அடுத்தது பாவகை தெரியுது. இந்த சொல்லும் பொருளும் ஒரு வாசிச்சுங்க. சொல்லும் பொருளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது இந்த சொல்லணும், யார் யாரெல்லாம் வந்தாங்கன்னு ஒரு இடத்துல கொடுத்துருப்பீங்க பாப்பா. எங்க பாத்து இல்லையா? இங்க பாருங்க. இது இந்த அடைப்பு குறிக்குள்ள கொடுத்துருக்கு கூடுதல் செய்தி. அது ஒரு 2 மதிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்கப்பா. அது ஒரு 2 மதிப்பெல்லாம் இருக்குது இல்லையா? மாதவியுடன் அரங்கத்திற்கு வந்த ஆசிரியர் யாவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வரிசையா ஒரு எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. வீரக்கழல் பூண்ட சோழனது மன்னனது அரசவைக்கு வந்தால் அவளுடன் ஆடல் ஆசான் 1 போட்டுருக்கீங்களா? ஆமா. இசை ஆசான் 2, கவிஞன் 3, தன்னுமை ஆசான் 4, குழல் ஆசான் 5, யாழ் ஆசான் 6 ஆகியோரும் வந்திருந்தனர். இல்லையா? அப்ப 6 பேர் ஞாபகம் வச்சுக்கணும். அங்க இசை கருவிகள் எத்தனை இருக்கு? 5 வரிசையா ஒதுக்கிட்டு எத்தனை பேர் கூட வந்திருந்தாங்க? 6 பேர் வந்தாங்க. அது 5, இது 6 ஞாபகம் வச்சுக்கீங்கப்பா. அடுத்தது இதுல வேற அந்த ஓரொற்று வாரம் ஈரொற்று வாரம் கூட இருந்துச்சே. இங்க இருக்கு. ஆமா, ஓரொற்று வாரம் ஈரொற்று வாரம் அப்படின்னா என்னது? வாரம் 2 வரிசையின் பாட விளக்குக அப்படின்னு கொடுத்துருவாங்க. டப்பு வாரம் 2 வரிசையின் பாட. வாரம் அப்படின்னா தெய்வ பாடல்கள். அது 2ஆக இருக்கிறது. 1 ஓரொற்று வாரம், ஈரொற்று வாரம். சரியா? இது அந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக, ஆட தொடங்குவதற்கு முன்பாக பாடப்படுகின்ற தெய்வீக பாடல்கள் அப்படின்னு கொடுத்துருங்க. புரியுதா? வாரம் அப்படின்னா தெய்வ பாடல் தான். அந்த வாரம் 2ஆக இருக்குது. 1 ஓரொற்று வாரம், ஈரொற்று வாரம். சரிங்களா? இங்க இருக்கு. கோடு போட்டு வச்சிருக்கீங்களா பாருங்க. கோடு போட்டு வச்சிருக்கீங்களா? ரைட். அடுத்தது பாருங்க, இசைக்கருவிகள் ஒலித்த முறை எழுதிருவீங்க. யாழின் வகைகள் 21 நரம்புகளை உடையது பேரியாழ், 19 நரம்புகளை உடையது பழைய புத்தகத்தில் இருந்தது 17. ஆமா. 14 நரம்புகளை உடையது, 7 நரம்புகளை உடையது. ஞாபகம் வச்சுங்க. அது ஒரு 2 மதிப்பெண் எப்பயுமே கேட்கலாம். அது ரொம்ப முக்கியமானது. அது மாதிரி கலிவிழா, ஒளி விழா எப்படி முக்கியம், பலி விழா, அந்த 4 விழாக்களும் முக்கியமானது. அப்புறம் புக்கில் தன்மனை, இந்த மாதிரியான எளிமையான விழாக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் ஒரே ஒரு இடத்துல கூட தப்பு கண்டுபிடிக்க கூடாது. அது பாத்துங்க. சரியா? அந்த மாதிரி இந்த எழுத்தாணையுடைய வகைகள் இந்த தெரியுமா உங்களுக்கு? அதாவது யாழினுடைய வகைகள், அணி இலக்கணத்தை மட்டும் கூறக்கூடிய நூல்கள், அணி இலக்கணத்தையும் சொல்லக்கூடிய நூல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் சொன்னா இதெல்லாம் அறநிலை வினாக்கள் தான். இருந்தாலும் மிக மிக முக்கியமான வினா. சரியா? அதெல்லாம் நீ பிச்சு உதறிடுவ. ஏன் இது சொல்றேன்னா அதுல ஒரு பிழை வராம கூட பாத்துக்கோங்க. அது கவனமா இருந்தோம். சரி, அடுத்தது எவ்வளவு பரிசு சிலப்பதிகாரத்துக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் யாவை? குடிமக்கள் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், புரட்சி காப்பியம், மூவேந்தர் காப்பியம், உரைநடை செய்யுள். அப்புறம் போதும், 4 போதும். சரி, இப்ப இத விளக்கம் தருங்கன்னு கேட்டாங்கன்னா விளக்கம் தருங்க. அதாவது குடிமக்கள் காப்பியம்
அக்காலத்துல அரசர்களை பேசிய முறையே இருந்தது. அரசர்களை புலவர்கள் புகழ்ந்து பேசியிருக்கின்றனர். ஆனால் இளங்கோவடிகள் குடிமக்களில் சிறந்த ஒருவரை பற்றிய சிறந்த குடிமக்களை பற்றிய ஒரு பாடலை பாடியிருப்பதனால, ஒரு காவியம் படைத்திருப்பதனால இது குடிமக்கள் காப்பியம் என்று வழங்கப்படுகிறது. மூவேந்தர் காப்பியம் இந்த காலத்துல யாரோ ஒரு மன்னனை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க தவிர 3 வேந்தர்களையும் ஒருங்கே காணுகிற அந்த பொதுத்தன்மை இவருடைய பாடல்கள், இவருடைய நூல்கள் மட்டும் இருப்பதனால இந்த காப்பியம் மூவேந்தர் காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது. புரட்சி காப்பியம் மன்னனை எதிர்த்து பேசுகிற நிலை யாருக்கும் இல்லை. ஆனால் ஒரு பெண் புரட்சி செய்து மன்னனை எதிர்த்து வென்று நீதியை நிலைநாட்டி இருக்கிறாள் என்ற ஒரு புரட்சியை செய்ததனால இது புரட்சி காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது. மன்னனை எதிர்த்து யாரும் பேச முடியாது. இவள் என்ன பண்ணா, அது ஒரு பெண் வேகமாக எதிர்த்து வந்து அவனை வென்று அவனை குன்று சென்றாள். நீதி வென்றவுடனே யானும் அரசன் யானை கல்வன் சொல்லிட்டு கீழே விழுந்து செத்துக்கிட்டான் அப்படின்றத நம்ம பார்த்தோம். முத்தமிழ் காப்பியம் இயலிசை நாடகம். முத்தமிழ் என்பது இயலிசை நாடகம். இதிலே இயல் தமிழுக்கான கூறுகளும் இசை தமிழுக்கான கூறுகளும் நாட்டிய தமிழுக்கான கூறுகளும் நிரம்ப பெற்றதுனால இக்காப்பியம் முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது நம்ம சொல்றோம். புரியுதாப்பா? முத்தமிழ் காரணத்தோட நீ தெரிஞ்சு வச்சிருக்கணும். உரையிடட்ட பாட்டுகள் செய்யுள் விளக்குக. பாடல் ஆசிரியப்பாவில் ஆக்கப்பட்டிருந்தாலும் இடையிடையே சில உரையிடை பகுதிகளும் இடம்பெற்று இருப்பதனால இக்காவியம் உரையிடையிட்ட பாட்டுரை செய்யுள் என்று அழைக்கப்படுகிறது. சரியா? அடுத்தது இரட்டை காப்பியங்கள் யாவை? ஏன் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன? அற்புதம். கதை தொடர்பாலும் காலத்தாலும் ரெண்டும் பின்னி பிணைந்து செல்வதனால் இதனை இரட்டை காப்பியங்கள் என்று சொல்கிறார்கள். இரட்டை காப்பியத்தின் 2ஆம் காப்பியத்தின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். அடுத்தது சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் யார் கூற்று? சேரன் தம்பி இளங்கோவடிகள். சேரன் செங்குட்டுவன். ஆமா. அடுத்தது வரந்தரு காதையில் இளங்கோவடிகள் தான் செங்குட்டுவின் தம்பி என்று குறிப்பிட்டார். எக்காதையில் தான் செங்குட்டுவின் தம்பி என்று குறிப்பிடுகிறார். வரந்தரு காதை எத்தனையாவது காதை? 30வது காதை. முதல் காதை மங்கள வாழ்த்து பாடல். மங்கள வாழ்த்து பாடல். சரி, வேற ஏதாவது பேசுறியா? இல்ல. சரி, சூரியனை பிரசவிக்கும் பாறை ஆசிரியர் யார்? தோப்பில் முகமது மீரான். சரி, இந்த தோப்பில் முகமது மீரானுடைய இந்த சூரியனை பிரசவிக்கும் பாறை எந்த தொகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது? வேர்களின் பேச்சு. வேர்களின் பேச்சு. சரி, எங்கு பிறந்தவர்? கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டி. எப்பொழுது பிறந்தார்? எப்போது இருந்தார்? அடுத்தது தமிழிலும் மலையாளத்திலும் சிறுகதை புத்தகங்களை படைத்தவர் தோப்பில் முகமது மீரான். அதுக்கப்புறம் சாய்வு நாற்காலி யாருடைய படைப்பு? எந்த ஆண்டு சாகித்ய விருது பெற்றது? ஆமா. அடுத்தது அவருடைய நூல்கள் யாவை? அப்புறம் எழுதிருக்கியா? குடியேற்றம், 5 மணல் திருவிழா எழுதிருக்கியா? சரி. அடுத்தது 4 எழுதிருங்க. அங்க 2 கொடுத்துருக்காங்களா? ஆமா, 2 கொடுத்துருக்காங்க. நீங்க இன்னும் 2 சேர்த்து எழுதிருக்க. 4 கேட்டாங்கன்னா 4 எழுதிருங்க. புரியுதாமா? 2 மதிப்பெண்ல. அடுத்தது மெய்ப்பாடு. இங்க ஒண்ணு ஏதோ குடிச்சு வச்சிருப்போம் நம்ம. யாரு? சிக்மண்ட் ஃப்ராய்டு இல்லையா? அப்ப நவீன உளவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு அப்படின்னு சொல்றோம் நாம. சரியா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்த ஒரு உளவியல் அறிஞர் யார்? தொல்காப்பியர். தொல்காப்பியர் மிக சிறந்த உளவியல் நிபுணர் அப்படின்னு நம்ம கருதி கொள்ளலாம். ஏன்னா அவருடைய நூல் அப்படித்தான் சொல்லுது. ரைட். அடுத்தது எத்தனை வகை மெய்ப்பாடுகள் இருக்கிறது? என் வகை மெய்ப்பாடுகள் என்னென்னதாவே? நகை, ஆமா. இப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் இலக்கண குறிப்பு என்னன்னு தெரியும் படிச்சுட்டு வந்திருக்க? ஆமா, தொழிற்பெயர்கள். சரி, அடுத்தது பின்வரும் நிலைகள் அடிப்படையாக கொண்டு. ஆமா, ஒவ்வொருத்துக்கும் இந்த கட்டத்தை நம்ம படிச்சு வச்சுக்கணும். இங்க பாருங்க, இதுல இருந்து போன தேர்வுலையும் சொல்லியிருக்கேன், இது மிக முக்கியமான ஒரு கட்டம். இந்த கட்டத்துல இருந்து எத்தனை வினாக்கள் வேணாலும் நம்ம எடுக்கலாம். நகை என்கின்ற மெய்ப்பாடு தோன்றுவதற்குரிய நிலைக்கலன்கள் யாவை? அல்லது மடம் என் வகை நிலை மெய்ப்பாடுகள்ல எவ்வகைக்கு பொருந்தும் கேட்கலாம். அதனால ஒவ்வொன்றும் ஒவ்வொரு 2 மதிப்பெண். அவ்வளவுதான்.
ஒவ்வொன்றும் ஒரு 2 மதிப்பெண். சரியா? நகைக்கு சொல்லுங்க. அழுகை, இளிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை. புரியுதுங்களா? அடுத்தது இதுல வேற என்ன செய்திகள் பார்க்கணும்? இல்ல, இந்த பத்தியை நீங்க ஒரு முறை பாத்துங்க. இதுல இருந்து ஒரு மதிப்பெண் கட்டாயமா முழு தேர்வு இருக்கும். ஏன்னா விழிப்புணர்வு உனக்கு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதுக்காக கட்டாயமா கேட்பாங்க. இதுல இருந்து ஒரு மதிப்பெண் நீ பொது தேர்வுக்கு எதிர்பார்க்கலாம். அதனால இந்த பகுதியை ரொம்ப ரொம்ப ஆழ்ந்து படிச்சுக்கோங்க. எளிமையானதுதான். தலைக்கவசம் போடனா என்ன, இருக்கை பட்டை அணியல்னா என்ன, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் பெருசா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது கிடையாது. சரிங்களா? தலைக்கவசம் அணியவில்லை என்று சொன்னால் 1000 ரூபாய். இருக்கை பட்டை அணியவில்லை என்று சொன்னால் 1000 ரூபாய். பொதுச்சாலையில் பந்தயம் வைத்து ஓட்டினால் முதல் முறை 5000, அப்புறம் மறுமுறை 10000. முதல் முறை எந்த வீலிங் பண்ணிக்கலாம் போனீங்கன்னா 5000 ரூபாய் எடுத்து வச்சுட்டு நீங்க வீலிங் பண்ணிட்டு போலாம். 2வது முறை பண்றேன் அப்படின்னு சொன்னா 10000 ரூபாய் அப்பா கிட்ட வாங்கிட்டு நீங்க வீலிங் பண்ணலாம். சரியா? எப்படி வேணாலும் ஓட்டலாம். அடுத்தது 18 வயது முழுமை பெறாத சிறார்கள் வாகனம் இயக்கினால் 25000 ரூபாய். நீ வண்டி எடுத்தினா அப்பா கிட்ட 25000 ரூபாய் எடுத்து வச்சுட்டு சொல்லிட்டு வண்டி ஓட்டலாம் நீங்க. புரியுதாமா? சரி. அப்ப சிறார் வாகனம் இயக்கினால் அவங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனை அவர்களுக்கு அல்ல, அவர் பெற்றோருக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனை 25000 ரூபாய். ஞாபகத்து வச்சுக்கோங்க. அடுத்தது மாட்டிங்கன்னா 25000 ரூபாய் நீ கொடுத்துருக்கணும் ஞாயிற்றுக்கிழமை. சரி. அதுக்கப்புறம் அதிவேகமாக வாகனம் இயக்கலாம். இதுக்கு ஒரு தண்டனை வேற கிடைச்சிருக்கோம். என்ன வேகம்? சரி. அப்ப முதல்ல 1000 முறை 1000 ரூபாய், அடுத்தது 5000 ரூபாய். சரிங்களா? 1000 முதல் 5000 வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம். எதுக்கு? அதிவேகமாக வாகனங்களை இயக்கினால். புரியுதுங்களா? அடுத்தது அலைபேசியை பேசிக்கொண்டு இயக்கினால் 1000 ரூபாய். காப்பீடு இல்லாமல் வாகனம் இயக்கினால் 2000 ரூபாய். 2000 மற்றது மூன்றும் 1000 ரூபாய் தான். இது அலைபேசியை பேசிக் கொண்டு இருப்பது, அப்புறம் பந்தயம் வைத்து இல்ல இருக்கை பட்டை அணியாமல் இருப்பது, தலைக்கவசம். பந்தயம் வைத்து ஓட்டினால் 5000 முதல் முறை. 2வது முறை ஆமா 18 வயது முழுமையடையாதவர்கள் பேசினா யாருக்கு? பெற்றோருக்கு. அப்புறம் உரிமம், ஓட்டுநர் உரிமம் இல்ல, காப்பீடு இல்லாமல் இயக்கினால் 2000 ரூபாய். காப்பீடு இல்லாமல் இயக்கினால் 2000 ரூபாய். சரி. அலைபேசியை பேசிக் கொண்டு போனா அதுக்கு ஒரு 1000 ரூபாய். அதிவேகமாக இயக்கினால் 1000 முதல் 5000 வரை முதல் முறை. 2வது முறைனா 2000 தண்டத்தொகை. சரி. அடுத்தது இந்த பொறுத்து அப்படியே நீ பொருத்தி பார்த்துக்க. நான் உறுதியளிக்கிறேன். இது நம்ம ஏற்கனவே உறுதி அளிச்சிட்டோம், திரும்பவும் அதை நம்ம மீறி இருக்கிறோம். புரியுதுங்களா? சரி. சரிப்பா, இந்த மொழிபெயர்ச்சியில ஒரு முறை படிங்க.